திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி. எப்படி தூய சக்தி? உங்களுக்காக உழைப்பதற்காக என் சொத்துக்களை விட்டுட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி வந்திருக்கேன். ஆமா, பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டினப்பாக்க வீட்டை மருத்துவமனை எழுதி கொடுத்துட்டு, 10 காரையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 வீடையும் பார்வையற்றோர் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டு, சொத்து அம்பட்டையும் வித்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, எங்க எப்படி வந்த? சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். இப்ப எங்க போற? பட்டினப்பாக்கத்துக்கு போறேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். எதுல போற? 6 கோடி கேரவன்ல போறேன். 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 800 கோடிக்கு சொத்து, 10 வீடு 10 பங்களா, அதுலயும் சரி விடு, அதுலயும் 2 வீடு விட்டுட்டு வந்த. என்னடா வீட்டை விடல, பள்ளிக்கூடம் விஜய் சிபிசி ஸ்கூல் அதை விடல, ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை விடல, அந்த பக்கம் பார்த்தா வட்டிக்கு விடுறாப்புல. யாரு? பொண்டாட்டி கிட்ட, மகன் கிட்ட, அப்புறம் வந்து அப்பா கிட்ட. உலகத்திலே அப்பா அம்மாக்கு கடன் கொடுத்த ஒரே ஒரு ஆளு நம்ம பக்கா மாஸ் தான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வோம். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு மாதம் சம்பளம், மாதம் செலவுக்கு அனுப்புவேன். அதை போய் நான் வந்து வருமான வரித்துள்ள எங்க அப்பாவுக்கு அனுப்புறேன், எங்க அம்மாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு எழுதி வைக்க முடியும். எழுதி வச்சு எவ்வளவு கேவலமானவன். ஆனா அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு வருமான வரித்துறைக்கு காட்டி அதுல இருந்து அபிடவிட் போடுற ஒருத்தன் யாரு? இந்த நாட்டை திருத்த வந்த சீர்திருத்தவாதி. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது பாட்டு. கொஞ்சம் முகர கட்டி கொஞ்சம் காட்டுங்க. கடைசி நம்பிக்கை நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் சார். கடைசி நம்பிக்கை காமராஜர் வழியில, முத்துராமலிங்க தேவர் வழியில, சுந்தரலிங்க வழியில, அழகுமுத்துக்கோன் வழியில, வஉசி வழியில தாவேகா மக்களுக்காக நிக்கும் பேசுறாப்ல. முன்ன புண்ண முத்துராமலிங்க தேவர், காமராஜர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்க வரலாறு நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? படமாவது பார்த்திருக்கியா? தன் நாட்டு விடுதலைக்காக சொத்த புறத்தை வித்து கப்பல் ஓட்டினாரா எங்கள் தாத்தன் வஉ சிதம்பரம். அவர் கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா? விஜய் கால் தூசிக்கு தன் சொத்துக்களை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டக்கூடிய குடும்பத்தில் பிறந்தாலும் காவி வேட்டி தரித்து பட்டையை போட்டுக்கொண்டு கடைசி வரைக்கும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்தார் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அதே போல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் துறந்து கல்யாணமே முடிக்காம வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா காமராஜர். கல்யாணம் முடிக்காம வாழ்ந்த காமராஜர் எங்க? கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் விட்டுட்டு நடிகையோட டான்ஸ் ஆட போற நீ எங்க? மனைவி நீதிமன்றத்தில் கலந்துகிட்டு இருக்கு, இவன் கல்யாணத்துக்கு ஆட்டிக்கிட்டு போறான். போனது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த அம்மா வந்து ஒரு பூங்கத்தை தூக்க சொல்லுது. மாலா மாலா வடிவேல் போவார்ல, மாலா அப்படி போறான் பின்னாடி. அது கடைக்கண் பார்வைக்கு பதறாப்புல. இவர் பிக் பாஸ், பக்கா மாஸ், கேரியருடைய உச்சம். அந்த அம்மா பூனைக்குட்டி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க அவரை. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி, களவாணி படுத்த கஞ்சாகர்ப்பு சொல்ற மாதிரி பெத்த பிள்ளை இங்க இதே வடவள்ளியில வளசரவாக்கத்துல ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான். பெத்த மகள் லண்டன்ல தங்கி இருக்கிறா, மனைவி லண்டன்ல. 2021க்கு பிறகு மனைவிக்கு இன்கம் டாக்ஸ் கட்டளை என்று அபிடவிட் போடுறாரு. ஏன் போடுறாரு? 2021 வரைக்கும் மனைவி டாக்ஸ் கட்டுறாங்க. யாரு? மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா. ஏன் சகோதரி? அவள் ஈழத்து மகள், எங்கள் சொந்தம், ஈழத்து தேவதை. அவள் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது வெளியே தெருவில் ஒரு தெருப்பொருக்கி கூட சுத்திட்டு இருக்கான். அந்த 2021க்கு டாக்ஸ் கட்டல. ஏன் கட்டலன்னு பார்த்தா 2021 வரைக்கும் அவர் மேல இருந்த அந்த ஜெயா ப்ராப்பர்ட்டி என்கிற அந்த நிறுவனத்தை இந்த விருகம்பாக்கத்துல போட்டி போடுற அவருடைய டிரைவர் மகன் சபரிநாதன் அப்பா
ராஜேந்திரன் பேர்ல எழுதி வச்சுக்கான். பொண்டாட்டி பேர்ல இந்த நிறுவனத்தை ஒருத்தன் டிரைவர் பேர்ல எழுதினா நாம எவ்வளவு பெரிய சைக்கோ பையன் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம கஷ்டப்படுவோம், ஒரு பூ வைப்போம், ஒரு ஆட்டோ ஓட்டுவோம், ஒரு மளிகை கடை வச்சிருப்போம். ஆனாலும் கொஞ்சம் சொத்து வாங்கினா மனைவி பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வேணா மகள் பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வாங்கினா மகன் பேர்ல வாங்குவோம். பெத்த பிள்ளை பெத்த மக பேர்ல ஒரு சொத்து கூட வாங்காம அத்தனை சொத்தையும் தன் பேர்ல வச்சுக்கிற இவர்தான் பதவி ஆசை இல்லாதவரு. இவர்தான் 5 காசுக்கு ஆசைப்படாதவரு. 800 கோடி சொத்தும் 10 வீடும் விஜய் பேர்ல, பொண்டாட்டி பேர்ல, பிள்ளை பேர்ல ஒரு இடம் இல்ல, கடன் கொடுத்து வச்சிருக்கான். நாட்டுக்கு வர்றான். மகள் அண்ணன் சீர் தருவேன், தாய் மாமன் சீர், அதெல்லாம் வேண்டாம். முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சீர் கொடு, அதான் கொடு.